Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Smile TV வாங்க வீடியோக்குள்ள போலாம். على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم إنما أموالكم وأولادكم فتنة وأن الله عنده أجر عظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவனது சாந்தியும் சமாதானமும் அண்ணன் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் மருந்தும் மேலான கருணையில் இம்மையிலும் மறுமையிலும் நமது கபரிலும் நிலவுமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த எல்லா விதமான நல்ல அமல்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. பல ஆண்டுகள் ரமலானை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நீண்ட ஆயுளோடு உடல் ஆரோக்கியத்தோடு நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் அமல் செய்கிற நசீபை நற்பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. மரணித்த எத்தனையோ மக்களுடைய கபர்களையும் அல்லாஹ் ரமலான் மாதத்தின் பொருட்டால் சொர்க்க பூங்காவாக ஆக்கி தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, வழமை போல் இரண்டு செய்திகள். ரமலானுடைய கடைசி தராவியுடைய இரவு. இந்த இரண்டு செய்திகளை நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனில் இடம்பெறுகிற வசனம், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. பொதுவாக வசதி படைத்தவர்களை பார்க்கிற போது அவர் நல்லா தானே இருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம். குழந்தை உள்ளவர்களை பார்க்கிற போது அல்லாஹ் உங்களுக்கு நிறைய குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் கொடுத்த செல்வங்கள் எல்லாம், நீங்கள் பெற்ற குழந்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சோதனை தான். நீங்க உலகத்துல அம்பானியா கூட இருக்கலாம், ஆனா அது சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு 15 பிள்ளை இருக்கலாம், சோதனை என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். வசதி கூட கூட பணிவு இருக்க வேண்டும், உல தூய்மை இருக்க வேண்டும், குழந்தைகள் பிறக்க அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு இருந்தாலும் அதை எப்படி நீங்கள் கவனித்து வாழுகிறீர்கள், உங்களுக்கு அது சோதனை. உங்கள் கடை, மணி, சொத்து, பேக்ரவுண்டு எல்லாம் சோதனை. ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அனைத்தும் உங்களுக்கு சோதனை. ஆனால் நற்கூலி உண்டு எப்பொழுது அதை சரியான முறையில் கையாளுகிற போது அவரிடத்தில் மிகப்பெரிய கூலி உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறான். இந்த ஆயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். ஒரு ஹதீஸில் வருகிற போது ஜும்மாவினுடைய மெம்பர் படி உங்களுக்கு தெரியும். ஜும்மாவில் இமாம் குத்துபா ஓதுவான். குத்துபா ஓதும் போது பேசக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது, ஒரு கல்லை கூட அசைக்கக்கூடாது. ஏன்னா குத்துபா 2 ரக்காத் தொழுகைக்கு சமம். அந்த குத்துபாவுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் பள்ளிவாசலுக்குள் வந்தே ஆக வேண்டும். அந்த குத்துபாவை மஸ்ஜித் நபவியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓதிக்கிட்டு இருக்கும் போதே இறங்கி வர்றாங்க, மெம்பர்ல இருந்து இறங்கி வர்றாங்க. குத்துபா முடியல, பாதியிலே இறங்கி வர்றாங்க. இறங்கி வரும்போது மஸ்ஜித் நபவியுடைய கதவு வழியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் 2 பேரும் அஹ்மரானி, சிவப்பு நிற ட்ரெஸ். இஸ்லாத்துல சிவப்பு ட்ரெஸ் போடலாம், காவி ட்ரெஸ் தான் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. அப்ப சிவப்பு ட்ரெஸ்ல 2 குழந்தைகளும் அழகான ட்ரெஸ் போட்டு உள்ள வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகள் மீது உள்ள பாசத்தால் அப்படியே ஜும்மாவுடைய மெம்பர்ல இருந்து இறங்கி தூக்கி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து விட்டு நாயகம் ஓதினார்கள்,
இன்னம்மா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வங்களும் குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை, அதில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை அதிகப்படுத்தி தருவானாக, அதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக, குழந்தை பாக்கியங்களை வாரிசுகளை அதிகப்படுத்தி தருவானாக. அதுவெல்லாம் கிடைத்தாலும் பணிவோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. இரண்டாவது செய்தியாக மார்க்க அறிவை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி, உங்களுக்கு மார்க்கத்தில் ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் தெரிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு இமாம் யாருன்னா ஃபேஸ்புக்கு, யூடியூபு, வாட்ஸ்அப், இவங்க தான் இமாம். நாங்க இல்லை இமாம். இமாம் யாருன்னா ஃபேஸ்புக்கில் வர்ற வீடியோ, வாட்ஸ்அப்ல வர்ற கருத்து, இதுல வர்ற செய்தி, இதுதான் இமாம். இவங்க தான் ரஹிமஹுல்லாஹ். அது தவறு. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஒன்று தெரியவில்லை என்றால் அதை அறிந்தவரிடம், யார்கிட்ட போய் கேட்க சொல்லல, யார் அதில் நுட்பம் பெற்றார்களோ அறிவு உடையவர்களோ அவரிடம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் இன்னைக்கு எல்லா ஊர்கள்லையும் தராவியா முடிஞ்சு ஏன் பயான் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த குர்ஆனுடைய மார்க்க அறிவு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி, அதில் இருக்கிற நுட்பத்தை பற்றி அது முதல்ல நம்ம விளங்கிக்கணும். நாம் ஒரு விஷயத்தை தெரியவில்லை என்றால் தெரிந்தவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நாம ஒன்றை முடிவு செய்யக்கூடாது. பாரம்பரியமாகவே இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் பின்பற்றி வருகிறது. பிரபலியமான ஒரு நிகழ்வு, மன்னர் ஹாரூன் ரஷீத் அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். சபையில பெண்கள் பயான் நடத்துவாங்க. பெண்கள் பயான்ல கேள்வி கேட்பாங்க. கேள்விக்கு யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. எப்படின்னா, கேள்வி ஒரே கேள்விதான், ஆனா ஆன்சர் மூணா இருக்கும். கேள்வி ஒரு கேள்விதான், ஆனா ஆன்சரு 3 ஆன்சர் சொல்லணும். ஒரே ஆன்சர் சொன்னா திரும்ப பரிசு தர மாட்டாங்க. அவங்க கேட்ட கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க தெரிந்தால் பதில் சொல்லலாம். அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்துகள் ஃபர்து, 5 வேளை தொழுகையில எத்தனை ரக்காத்து ஃபர்து, கூட்டி கழிச்சு சொல்லுங்களேன். 17. சரி, இப்படி ஒரு அம்மா பதில் சொன்னாங்க. கை நிறைய தங்க காசு எடுத்து கொடுத்துட்டாங்க. திரும்ப அடுத்த கேள்வி, ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்து ஃபர்து, 17 சொல்லக்கூடாது, ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்து ஃபர்து. கேள்வி அதே கேள்விதான், ஆன்சர் வேற, ஆனா ஆன்சர் இருக்கு. வெள்ளிக்கிழமை 15. இப்படி ஒரு அம்மா சொன்னாங்க. திரும்ப தங்க காசு எடுத்து கொடுத்துட்டாங்க. 3வது கேள்வி, ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்து ஃபர்து. ஃபர்தான தொழுகை, பெருநாள் பொருள் இல்லை, ஃபர்தான ரக்காத்துகள். கேள்வி ஒரே கேள்விதான், ஆனா ஆன்சரு 3. கடைசி ஆன்சர் என்ன அப்படின்னா 11. பயணம் போகும்போது 4 ரக்காயத்தனா 2 ரக்காயத்தா கஸ்ரா மாறி. அப்ப அந்த அம்மா சொன்னோடனே மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் அவங்களுக்கு தங்க காசு கொடுத்தாங்க. இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. மார்க்க சட்டத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், அதில் ஆர்வம் காட்டுங்கள். தெரியவில்லை என்றால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான். ஹாரூன் ரஷீத் அவருடைய மகனார் மஅ்மூன் ரஷீத் அவங்களும் கேள்வி கேட்டார். இதோட இந்த பயானை நான் முடித்துக் கொள்கிறேன். அவங்கள்ட்ட வேலை செய்கிற, அரண்மனையில வேலை செய்கிற கூட்டுற ஒரு அம்மாவை கூப்பிட்டு உன்ட கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லுவியா? அந்த அம்மா சொன்னாங்க,
கேளுங்க, நான் பதில் சொல்றேன். மன்னன் மஹ்மூத் ரஷீத், ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய மகனார் அவங்க கேட்டாங்க, ஒரு நிமிடம் சந்தோஷத்தை தருவது எது? அந்த அம்மா சொன்னாங்க, தோளோடு தோல் உரசுகிற போது அது ஒரு நிமிட சந்தோஷத்தை தரும். ஒரு நாள் சந்தோஷத்தை தருவது எது? ஒருவன் போதையில் இருக்கிறான், மயக்கத்தில் இருக்கிறான், ஒரு நாளைக்கு உள்ள அப்படிதான் இருப்பான். மூணாவதாக 3 நாள் சந்தோஷத்தை தருவது எது? புதுசா ஒரு வீடு கட்டுறீங்க, பெயிண்ட் அடிச்சு அழகா இருக்குன்னா 3 நாளைக்கு கெஸ்ட் வரும்போது அப்படியே உங்களுக்கு அது இன்பமாக இருக்கும். 1 மாத காலம் இன்பம் எது? புதிதாக திருமணமான கணவன் மனைவிக்கு 1 மாத காலம் அது இன்பமாக இருக்கும். அப்பொழுது 1 வருட காலம் இன்பத்தை தருவது எது? யாருக்காவது குழந்தை பிறந்தால் அது 1 வருடம் பெற்றோர்களுக்கு அது இன்பத்தை தரும். வாழ்க்கையில் காலில் ஒரு பகுதி இன்பத்தை தருவது எது? உறவுகளை புரிந்துவிட்டு திரும்பவும் உறவுகளை சேர்ந்து கொண்டால் அந்த விட்டு போட்ட காலங்கள், பேசாத அந்த காலங்களுடைய இன்பத்தை அது தரும். கடைசியாக அவர் கேட்டார், இந்த உலகத்தினுடைய உண்மையான முழுமையான இன்பம் எது? வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த இன்பம் எப்பொழுது கிடைக்கும்? அந்த அம்மா சொன்னாங்க, என்னைக்கு இறைவனை தன் கண்ணால் பார்க்கிறோமோ அன்றுதான் வாழ்நாள் முழுவதும் அவனை வணங்கி வாழ்ந்ததனுடைய இன்பத்தை பெற முடியும். அந்த இன்பத்திற்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது என்று ஒரு பெண்மணி சொல்லியதை வரலாறுகளில் பார்க்கிறோம். அன்பானவர்களை, நம்முடைய மௌத் வரை மார்க்கம் சம்பந்தப்பட்ட செய்திகளை, சட்ட திட்டங்களை அறிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிற நன்மக்களாகவும், நல்லோர்களை இமாம்களை கண்ணியப்படுத்துகிற நன்மக்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கருத்துகள், பயான்கள், நிகழ்வுகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் கலந்து கொண்டு நல்ல செய்திகளை உள்வாங்கி அதன்படி வாழுகிற நன்னசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. மரணிக்கிற தருணத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளித்து மரணிக்கிற நல்பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல்வானாக. பாகர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. سيدنا نبينا مولانا محمد قال عليه سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم وصل ما قرأناه من كلامك للتواصلا رحمة نازلة بركة شاملة وتوبة كاملة منك إلى روح سيدنا نبينا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح أصحاب البدرين والأحدين وخندقين وحنين وتبوكين ويرموكين وسائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين، ثم إلى روح من آدم عليه الصلاة والسلام إلى آخر اليوم القيامة، ثم إلى أرواح أصحاب البدرين والأحدين وخندقين وحنين وتبوكين ويرموكين وسائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. اللهم اجعل قبورهم من النبيين والصديقين والشهداء والصالحين. يا الله கிருபையில் ரஹ்மானே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவத்தை மன்னித்தருள்வாயாக.
யாரெல்லாம் எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர் உற்றார் உறவினர்கள் குடும்பத்தார்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவாயாக, நிறைவான செல்வத்தை தருவாயாக, பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் நாங்கள் வைத்த அனைத்து நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக, நாங்கள் தொழுத தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக, நாங்கள் ஓதிய முழு குர்ஆன் ஷரீஃபையும் யா அல்லாஹ் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கொடுத்த தான தர்மங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் ஸகாத்தை கொடுத்தார்களோ நிறைவேற்றினார்களோ அதை பொருந்திக் கொள்வாயாக. ஸகாத்தை கொடுக்காதவர்கள் கொடுக்கிற அந்த மனநிலையை யா அல்லாஹ் தருவாயாக. இல்லை அதனால் ஏற்படுகிற ஆபத்துகளை விட்டு யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தால் யாரெல்லாம் மரணித்தார்களோ உடைய கபர்களை அந்த சொர்க்க பூங்காவாக ஆக்கி தருவாயாக, விசாலமான கபராக ஆக்கி தருவாயாக. நாளை மஹ்ஷர் மைதானத்திலே கேள்வி கணக்கிலே சாக்கி வைப்பாயாக. ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடப்புகிற பாக்கியத்தை தருவாயாக. உயர்தரமான சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எங்கள் குடும்பத்தில் மரணித்த எங்கள் குடும்பத்தார்கள், இந்த ஒரு கபரிஸ்தான் அடக்கம் செய்யப்பட்டவர்கள், உலகத்தில் மூத்தான அனைவரையும் யாவாக்கி தருவாயாக. எங்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் யா அல்லாஹ் தருவாயாக. அல்ல இங்கு கூடியுள்ள எங்கள் அனைவருடைய வேலைகளில் தொழில்களில் வியாபாரத்தில் பறக்கத்தை தருவாயாக. கண் திருஷ்டிகளை விட்டு பாதுகாப்பாயாக, கண்ணீர்களை விட்டு பாதுகாப்பாயாக, பலா முசீபகத்திலே விட்டு பாதுகாப்பாயாக, ஜின் ஷைத்தானுடைய தீங்களை விட்டு பாதுகாப்பாயாக, விஷ ஜந்துக்களுடைய தீங்களை விட்டு பாதுகாப்பாயாக, சிகர சோனியும் இது போன்ற ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக. எங்களுடைய சொத்துக்களை உயிர்களை உடைமைகளை அனைத்தையும் யாழ்லா பாதுகாப்பாயாக. கதிருடைய இரவை அடைந்த மக்களில் எங்களை ஆக்கி தருவாயாக. அவருடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. பல்வேறு ரமலான்கள் ஹயாத்தோடு இருந்து அமல் செய்கிற, தொழுகிற, நோன்பு வைக்கிற பல்வேறு நபர்களுக்கு எங்கள் கைகளால் உதவி செய்கிற பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் கைகளை கொடுக்கிற கைகளாக ஆக்கி தருவாயாக, உயர்ந்த கைகளாக ஆக்கி தருவாயாக. நல்லோருடைய தொடர்பில் எங்களை ஆக்கி தருவாயாக, இமாம்களுடைய தொடர்பில் எங்களை ஆக்கி தருவாயாக. நாங்கள் எதையெல்லாம் கேட்போமோ எதையெல்லாம் கேட்க மறந்தோமோ அந்த அனைத்து நலவுகளை தருவாயாக. குறிப்பாக இந்த டவுன் பள்ளி மகல்லாவை நீ பொருந்திக் கொள்வாயாக. இவர்கள் இஃப்தாரிலும் சஹரிலும் மற்ற ஏற்பாடுகள் பயான் நிகழ்வுகள் அனைத்தையும் சிறப்பாக செய்கிற ரப்பே, இந்த பள்ளியினுடைய இமாம் அவர்கள், துணை இமாம் அவர்கள், நிர்வாக பெருமக்கள், மகல்லாவாசிகள் இவர்களை செய்கிற எல்லா விதமான நாட்டு தேட்டங்களை நல்ல காரியங்களை சிறப்பானதாக ஆக்கி தருவாயாக. அவருடைய நீயத்தை போன்று அதை நடத்தி தருவாயாக. அதற்கு உன்னுடைய உதவியும் பொருத்தத்தையும் எல்லா விதமான உதவிகளை தருவாயாக. இந்த மகல்லா எதையெல்லாம் செய்கிறார்களோ அதை அனைத்தையும் நல்ல முறையில் நடத்தி தருவாயாக. குறிப்பாக எங்களுக்கு எல்லா வாழ்கிற காலகட்டத்தில் மன நிம்மதியோடு வாழ வைப்பாயாக. மனக்கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ஷிஃபாவை தருவாயாக. அவர்களை பார்த்து கொள்கிற அந்த குடும்பத்தார்கள் அழகிய பொறுமையை தருவாயாக. குறிப்பாக உயிரோடு இருக்கிற எங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்கிற மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் மரணித்தால் அவர்களுடைய கபர்களை சுருக்கப்பும் ஆக்கி தருவாயாக. அதிகம் எங்கள் குடும்பத்தில் மரணித்தவர்களுக்கு துவா செய்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ எதையெல்லாம் கேட்க மறந்தோமோ அது அனைத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் இறை நேசர்களின் பொருட்டாலும் நல்லோர்களின் பொருட்டாலும் யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. ரப்பனா திமிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம இஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. يا ربنا يا ربنا يا ربنا يا رب صل على النبي محمد
يا شهر رمضان السلام عليكم شهر الصيام السلام عليكم يا شهر رمضان السلام عليكم شهر التراويح السلام عليكم يا شهر رمضان السلام عليكم شهر القبول السلام عليكم يا شهر رمضان السلام عليكم شهر الأمانة السلام عليكم يا شهر رمضان السلام عليكم شهر الكريم السلام عليكم يا شهر رمضان السلام عليكم شهر العظيم السلام عليكم يا شهر رمضان السلام عليكم شهر العناية السلام عليكم يا شهر رمضان السلام عليكم شهر الصيانة السلام عليكم يا شهر رمضان السلام عليكم شهر الشرافة السلام عليكم يا شهر رمضان السلام عليكم شهر الفضيلة السلام عليكم يا شهر رمضان السلام عليكم يا شهر الرحمة السلام عليكم يا شهر رمضان السلام عليكم يا شهر البركة السلام عليكم يا شهر رمضان السلام عليكم يا شهر النعمة السلام عليكم يا شهر رمضان السلام عليكم يا شهر النور السلام عليكم يا شهر رمضان السلام عليكم يا شهر عتق السلام عليكم يا شهر رمضان السلام عليكم يا شهر جند السلام عليكم يا شهر رمضان بشر عنا صابين السلام عليكم إن الإله بشر عن المسلمين عليكم يا شهر رمضان بشر عن المتقين وقد أسوأ للبصر عن المطيعين يا شهر رمضان بشر عنا القارين يوم الحساب بشر عنا العابدين يا شهر رمضان بشر عنا الموكلين إياك بالأعمال والمشرفين يا شهر رمضان بشر عنا المتورعين يا شهر رمضان بشر عنا الزاهدين يا شهر رمضان بشر عنا القائلين بالليل والنهار والمجتهدين يا شهر رمضان بشر عنا أجمعين يا شهر رمضان بشر عنا المؤمنين يا شهر رمضان إننا لم نعلم أن إلهي قبل صوم الصائمين وأن توبتنا صحيح أملا وأن غفر لنا والمسلمين يا شهر رمضان بشر عنا أجمعين فما أقول بصحب حسرة المجتهدين يا شهر رمضان بعد عنا أجمعين فقل رحيم المؤمنين أجمعين يا شهر رمضان كيف حال الصالحين بعد فراقك كيف حال العابدين يا شهر رمضان كيف حال في النهار ومن الليالي كيف حال القائمين وكيف نصبر بعدك يا رمضان واشفع عنا غم المتقين القائمين يا شهر رمضان قد قسى الانفصال طبق المساجد السلام عليكم يبقي كتاب الله من قرآن ووقت صعيد السلام عليكم تبقي بيوت الصائمين القائمين ووقت بدر السلام عليكم تبقي المنازل والمجالس والمقام نقل العبادة والسلام عليكم زاد القيانة والمعاصي والهوى والظلم بعدك السلام عليكم قدر الغمام لعبيد المجتهدين يا شهر رمضان السلام عليكم وحسرة والحسن للمجتهدين يا شهر السلام عليكم اللهم تقبل نية حلالنا يا رب العالمين اللهم طول حياتنا مع الصحة والسلامة والأمن والعافية اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم إنك عفو تحب
رب العبد فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا تقبل دعانا بحق نبينا محمد صلى الله عليه وسلم. ربنا تقبل دعانا وركوعنا وسجودنا وصلاتنا وخاصة وصلاة العشاء والتراويح وواجب الوتر وإمام الجماعة يا رب العالمين. اللهم اجعل قبله من القرآن يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل اللهم على النبي وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.